செம்மையா இருக்கு. அப்படியா? நிஜமாவே இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா மாதவி, செம்ம கிளாசிக் லுக்கா இருக்கு. எங்க வாங்குன? எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டு பாரம்பரிய நகையை விக்கிறதா சொன்னாங்க. அம்மா அவங்க கிட்ட நேர்லயே போய் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச நகை. அப்படியா? செமையா இருக்குல்ல? சூப்பரா, உனக்கு பொருத்தமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஏமா மாதவி, ஏமா இப்படி பழைய நகையை போய் பெருமையா பேசிட்டு தெரியுற? இது நான் அமைதியா இருக்க வேண்டிய நேரம். பார்த்து போட்டு விடு. ஏன் ஹரிதா, நீ எதுவும் கோல்டு நகைலாம் போட மாட்டியா என்ன? யூஎஸ்ல அதெல்லாம் ஃபேஷனே கிடையாது சுரேகா. மெலிசா செயின் மாதிரி வேணா போடுவாங்க. அதுலயும் பெரும்பாலும் 18 கேரட் கோல்டு தான் போடுவாங்க. ஐ ஜஸ்ட் யூஸ்டு தட். அப்படியா? அம்மாவை பொறுத்த வரைக்கும் பழைய நகையெல்லாம் ரொம்ப என் கேள்வி என்னன்னா, பழைய ஐட்டங்கள்ல ஜென்ஸுக்குன்னு ஏதாவது இருந்தா அத்தை கிட்ட கேட்டு எனக்கு வாங்கி தெரியாமா? பழைய பேண்ட் சட்டை இருக்கு, வாங்கிட்டு வர சொல்லவா? என்கிட்ட இருக்கிறது பூராமே பழைய பேண்ட் சட்டை. அப்புறம் இன்னொரு செட் மாதவி ஒரு நிமிஷம். அங்க பாரு சூப்பரா லுக்கா அழகா ஒரு பொண்ணு வரா. ஆனா இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா? ஆனா யாருன்னு தெரியலமா. உனக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்லுமா ப்ளீஸ். பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசு சுந்தரவள்ளி அத்தையை பார்த்த மாதிரியே இருக்குல்ல? யாரும் அந்த தேவதை? ஆள பாரு. உங்களுக்கு நிஜமாவே அவளை தெரியலையா? அடிக்கடி பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேமா. யோ, அதான் என் தம்பி ஒருத்தியை கட்டிட்டு வந்திருக்கானே, அந்த நொந்தினி தான் இவ. இன்னுமா உங்களுக்கு அடையாளம் தெரியல? வாவ், வாட் a surprise. நம்ம நந்தினியாது வழக்கமா சினிமால வர்ற ஏழை கதாநாயகி மாதிரியே இருப்பா. இப்ப என்னடானா பாக்குறதுக்கு பளபளன்னு பணக்கார கதாநாயகி ஞாபகப்படுத்துறாளே. வானத்திலிருந்து இறங்கி வர தேவதை மாதிரி இருக்கா. உனக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. டிஸ்கஷன் இப்ப ரொம்ப முக்கியம். வாயிலே போடுவேன். டேய் அம்மா, எல்லாரும் சாப்பிட்டாச்சா இல்லையா? சாப்பிட்டாச்சு. அம்மா, இந்த மனோகர் எங்கடா? மனோகர் காணுமே. மச்சான் கொஞ்சம் திரும்பி பாரு. வாவ், நைஸ். வாட் a classic look. ஹேய், இத்தனை நாளும் இந்த அழகு எங்க மறைச்சு வச்சிருந்த நந்தினி? சும்மா இருங்க சார். மச்சான், மேக்கப் Dress எல்லாம் பண்ணி விட்டது யாரு? என்னோட வீட்டுக்காரியாச்சே. எப்படி அசதி விட்டுருக்கா பாத்தியா? You look amazing நந்தினி. ஆமா நந்தினி, விஜய் எங்கம்மா? என்ன முன்னாடி போக சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு. ஓஹோ, அப்ப அவ வரதுக்கு 6 மணி நேரம் ஆகும்னு சொல்லு. அப்புறம் நந்தினி, பாக்குறதுக்கு பளிச்சுன்னு மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. ஏங்கன்னே பற்றும் போல இருக்கேமா. நைட்டு சுத்தி போடு. சும்மா இருங்க. அம்மா நந்தினி, எப்படிமா இப்படி பாரிட்ட? உண்மையை சொல்லணும்னா இந்த புடவையில உன்னை பாக்குறதுக்கு அப்படியே எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. Really? நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா இப்படிதான் இருப்பாங்க. கண்ணுக்கு நிறைவா பட்டு புடவை கட்டிட்டு வந்தா ஊரே மரியாதை கொடுக்கும். அப்பா, அம்மாவும் தான் டெய்லி விதவிதமா பட்டு புடவை கட்டுறாங்க. அது உங்க கண்ணுல ஒரு நாள் கூட படலையா? மா, நீங்க பட்டு புடவை கட்டுறப்பெல்லாம் அப்பா கண்ணை மூடிட்டு இருந்தாரு போல இருக்கு. இப்ப இவள பார்த்ததும் அப்படியே பாராட்டி குவிச்சு தள்ளுறாரு பாருங்கம்மா. டாடி, இந்த புடவை யார் வேணாலும் கட்டலாம். ஆனா இந்த மாதிரி தெய்வீகமா கண்ணுக்கு தெரியணும்னா அதுக்கு ரொம்ப நல்ல மனசு வேணும். ஓ, ஏய், புரியுதா உனக்கு? நந்தினி, நீ வா, நாம போய் எல்லா கெஸ்டையும் வெல்கம் பண்ணோம்ல. சார் நானா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்ன? என்னன்னு கூப்பிட்ட? என்னன்னு கூப்பிட்டு சொல்லிருக்கேன் உன்ன. அது வந்து அத்தான். அப்ப கூப்பிடு. ஐயோ, மறுபடியும் அத்தான் பொத்தான் செத்தான் ஆரம்பிச்சிட்டான்ப்பா. நீ என்னோட பேச்ச மதிப்பியா மதிக்க மாட்டியா? மதிக்க மாட்டேன். மதிக்க மாட்டேன்ல? இல்ல. அப்ப கூப்பிடு, அத்தானு கூப்பிடு. இதுல என்ன இருக்கு நந்தினி? அத்தான் வேண்டாம் அத்தான். எல்லாரையும் வெல்கம் பண்ண எனக்கு கூச்சமா இருக்கு.
நீங்களே போய் கூப்பிடுங்க. நோ நோ நோ, அது எப்படி நந்தினி? நீ யாரு? நீ இந்த வீட்டோட மருமக. நீ இந்த வீட்டோட மகாராணி, இளவரசி, எல்லாமே நீதான்.